வணக்கம், வெல்கம் டு மாலினி சிக்னேச்சர். இட்லி மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இட்லி மீந்து போனாலே நம்ம அதை இட்லி உப்புமாவாக தான் பண்ணுவோம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வந்து இட்லியே வச்சு இட்லி மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை நல்லா சூடாகவும் சர்வ் பண்ணினா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று, டிஃபன் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டால் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. 5 இட்லி எடுத்திருக்கேன். இட்லி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு நல்லா ஷார்ப்பாக வரும். ஒரு பாதி வெங்காயம், பாதி ரெட் கேப்சிகம், பாதி க்ரீன் கேப்சிகம், ஒரு 4 பூண்டு பல், கொஞ்சமாக இஞ்சி ஒரு 1 இன்ச் எடுத்திங்கன்னா போதும். எல்லாத்தையும் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் மட்டும் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். அவனில் வேணும்னாலும் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த 1 ஸ்பூன் எண்ணெயே போதும். நல்லா பெரட்டி விட்டுட்டே இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆகிடும். இப்போ இன்னொரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதும் அது கூட நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கும் ஜிஞ்சரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் வதங்கினதும் இந்த பெல் பெப்பர் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி ரெட்டும் க்ரீனும் இருந்ததுனால நான் சேர்த்துக்கிறேன். க்ரீன் மட்டும் இருந்தால் க்ரீன் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிறதுக்கு இந்த இரும்பு சட்டியோ இல்லை நல்லா அடி கனமான பாத்திரமோ வச்சிங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு டீஸ்பூன் சோய் சாஸ், 1 டீஸ்பூன் கெச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை கலக்கி வச்சிருக்கிறத இதோட சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துனதும் அது கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரி வரும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இட்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கிரேவி எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி நல்லா டாஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம இட்லி மஞ்சூரியன் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் இட்லி பண்ணும்போது இதுக்காகவே எக்ஸ்ட்ரா இட்லி பண்ணுவீங்க. இது கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரெட்ங்க. லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.